ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் நான் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் தயவு செஞ்சு இந்த வீடியோ பாருங்கள். இப்போ இதில் வந்து நம்ம சொசைட்டியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்டர்நெட்டில் இருந்து எல்லாத்துலேயும் வந்து ஹேக்கர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க. முக்கியமாக இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஹேக் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துலேயுமே வந்து இப்போ இன்டர்நெட்டில் ஹேக்கர்ஸ் அதிகமாக இருக்காங்க. ஸோ வந்து இதனால் பாதிக்கப்பட்டது என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து இந்த மஸ்கட்டில் வந்து ஒரு மோர் தென் 12 பீப்புள்ஸ் வந்து அக்கௌண்ட்டை வந்து ஹேக் பண்ணியிருக்காங்க. அவங்களோட மொத்த அமௌண்ட் வந்து அவங்களுக்கே தெரியாமல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. ஸோ இது வந்து எப்படி எங்களுக்கு தெரியும் அப்படின்னா வந்து எங்கள் கம்பெனியில் இன்றைக்கி ஒருத்தங்களுக்கு வந்து சேலரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வித்தின் 20 மினிட்ஸில் வந்து நாங்கள் ஒரு எஸ்எம்எஸ் பார்த்தோம். அதில் வந்து உங்களோட அமௌண்ட் வந்து டெபிட்டட் அப்படின்னு வந்திருந்து. ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நாங்கள் பேங்க்கில் போனதில் பேங்க்கில் அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து ஹேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன், பேங்கிங் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் எதுவும் வந்து யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதுங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா நம்மளோட ஏடிஎம் கார்டோட லாஸ்ட் ஃபோர் டிஜிட் நம்பர், ஸோ நம்மளோட அட்ரஸ், நம்மளோட ஃபோன் நம்பர், நம்மளோட பர்சனல் டீட்டெயில், நம்மளோட அக்கௌண்ட் நம்பர், அந்த மாதிரி எது இருந்தாலுமே வந்து யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணாதுங்க. மோஸ்ட்டாக நிறைய ஃபோன் கால்ஸ் எப்படி ஹேக் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து வந்தது ஃபோன் கால் எப்படி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பேங்க்கில் வந்து ஆஃபர் வந்திருக்குது, உங்களோட நீங்கள் வந்து ப்ராப்பராக அக்கௌண்ட் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து சர்டன் அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து ப்ரைஸாக வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அதனால உங்களோட அக்கௌண்ட் இதை வந்து நாங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத வந்து நாங்கள் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுறோம். ஸோ அதனால வந்து உங்களோட டீட்டெயில் எல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ஒருத்தங்க கலெக்ட் பண்ணியிருக்காங்க ஃபோன் கால்ஸ். ஸோ அதனால வந்து இன்றைக்கி வந்து அவங்களோட அமௌண்ட் எல்லாமே இது போயிருக்காங்க. இனி வந்து பேங்க்கில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் செக்யூராக இல்லை. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து யாருக்கிட்டையுமா வந்து உங்களோட இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணாதுங்க. நீங்கள் மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுங்கள். இப்படி வந்து நிறைய ஹேக்கர்ஸ் இருக்கிறதுனால அதை வந்து அவங்கள்ட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா நம்மளோட இன்ஃபர்மேஷனை நம்ம செக்யூராக வச்சுக்கிறது நம்மளோட பொறுப்பு. ஸோ அதனால் வந்து நம்மளோட பேங்கிங் ரிலேட்டடானது, நம்ம பர்சனல் டீட்டெயில் எதுவுமே வந்து யாருக்கிட்டையுமே வந்து ஷேர் பண்ணாதுங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா உங்களை ஒருவேளை வந்து உங்களுக்கு பேங்க்கில் இருந்தால் ஃபோன் கால் வந்துச்சு, அந்த மாதிரி உங்களுக்கு யாராச்சும் ஃபோன் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக பேங்க்குக்கே போய் அங்கே கன்ஃபார்ம் பண்ணி பேங்க்கில் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி பேங்க்கில் ஓகே உங்களுக்கு வந்து இது செக்யூர் தான், இது வந்து இன்ஃபர்மேஷன் டீட்டெயில் தான், இம்பார்ட்டன்ட் ஃபோன் கால் தான் அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ண பிறகு அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இல்லை வந்து உங்களுக்கு பேங்க்குக்கு டேரெக்டாக நீங்கள் மீட் பண்ணி பேங்க்கில் வந்து நீங்கள் பண்ணுறது அவங்க வந்து ஏதாச்சும் இம்பார்ட்டண்டான ஏதாச்சும் அப்டேட், ஏதாச்சும் இப்போ ஆதார் கார்டு அந்த மாதிரி ஏதாச்சும் அப்டேட் இருக்குது அப்படின்னா வந்து அவங்க நீங்கள் டேரெக்டாக நீங்கள் பேங்க்கில் போய் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏதாச்சும் நம்பர் சேஞ்சிங் அந்த மாதிரி இருக்குது எதுனாலுமே வந்து நீங்கள் பேங்க்கில் டேரெக்டாக போய் பண்ணுங்கள். யாருக்கிட்டையுமே ஃபோன் காலை நம்பி எதுவுமே பண்ணிடாதுங்க. உங்கள் பேங்க் டீட்டெயில் எதுவுமே வந்து உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க. உங்கள் ரிலேட்டிவ்லேருந்து உங்களோட பேங்க்கு, உங்களோட ஃப்ரெண்ட்ஸு யாருக்குனாலும் முடிஞ்ச அளவு யாருக்கிட்டே வந்து ஏன்னா வந்து யார் ஹேக் பண்ணுறாங்க, எப்படி இன்ஃபர்மேஷன் வெளியே போகுது, செராக்ஸ் ஸ்டோரில் இருந்து எதில் இருந்தனால இன்ஃபர்மேஷன் வந்து வெளியே அவங்க எடுக்கலாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவு செக்யூராக வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவு இந்த ஆன்லைனில் இருந்து பர்ச்சேஸ் பண்ணுறதை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள். அது வந்து நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரியில் பர்ச்சேஸ் பண்ணால் ஓகே செக்யூர். நீங்கள் வந்து என்னென்னா இப்போ இன்றைக்கி வந்து நிறைய வெப்சைட் வந்து அந்த வெப்சைட்டு கூட இன்றைக்கி வந்து நிறைய பேர் டம்மியாக ஃபேக் பண்ணி அந்த இம்பார்ட்டண்டான ஒரு பெரிய வெப்சைட்டை கூட அவங்க ஹேக் பண்ணுற லெவலில் வந்து நிறைய ஹேக்கர்ஸ்லாம் வந்து நம்ம சொசைட்டியில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் முடிஞ்ச அளவு உங்களே நீங்கள் செக்யூராக வச்சுக்கோங்க. உங்களோட பர்சனல் டீட்டெயில் எல்லாத்தையும் வந்து செக்யூராக வச்சுக்கோங்க. இல்லை இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் தான், இது வந்து அடுத்தவங்களுக்கு வந்து யூஸ் இருக்காது, எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம் தான் அப்படின்னு வந்து நினைக்காதுங்க. ஏன்னா வந்து நம்ம சொசைட்டியில் நம்மளுக்கு தெரியும் நிறைய பேர் படிக்காதவங்க, படிப்பறிவு இல்லாதவங்க, நிறைய பேருக்கு வந்து என்ன அப்படிங்கிறது பேங்கிங் லெவலாக இருக்கட்டும், அவங்களுக்கு டெக்னிக்கல் லெவலாக இருக்கட்டும் முடிஞ்ச அளவு தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து இதை பற்றி சொல்லுங்கள். இதை மாதிரி அவங்கவுங்க அக்கௌண்ட்டை, அவங்கவுங்க பர்சனல் டீட்டெயில், பேங்கிங் டீட்டெயில், அவங்களோட டாக்குமெண்ட்ஸு எதுனாலும் அவங்களோட இதை வந்து பர்சனல் எதுனாலுமே அவங்க செக்யூராக வச்சுக்க சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க, இது எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாட்டும். தெரிஞ்சவங்க அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ஃபேமிலி, உங்களோட சொசைட்டியில் உங்களுக்கு யாரெல்லாம் தெரியுதோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுங்கள். எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஹேக்கர்ஸ்ட்ட இருந்து தப்பிச்சு அவங்களோட அக்கௌண்ட்டு எல்லாத்தையும் இழந்துக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து அதை திரும்ப பெறுகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவு நம்ம செக்யூராக வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.